நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க டிஃபனு? இன்னைக்கு பட்டாணி கட்லெட். பட்டாணி கட்லெட்டு. பச்சை பட்டாணியா இல்லை காஞ்ச பட்டாணியா? இது காஞ்ச பட்டாணி. எத்தனை மணி நேரம் ஊறணும்? நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு காலையில் அதை வேக வச்சு எடுத்து மசிச்சு வச்சுருக்கீங்க. வச்சுருக்கேன். பச்சை பட்டாணின்னா உடனே வெந்துடும், அதனால் வெந்ததுக்கப்புறம் இது மாதிரி எடுத்து மசிச்சு வச்சுக்கணும். இப்போ அதோட மிக்சிங்க்கு என்னன்னா, மிக்சிங்க்கு உருளைக்கிழங்கு போட்டிருக்கீங்களா? இதில் உருளைக்கிழங்குக்கு பதிலாக கருணக்கிழங்கு போட்டு வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதோட என்னென்ன போட்டிருக்கீங்க? இது வடை சட்டியில் எண்ணெயை ஊற்றி ஜீரகம், சோம்பு, வெங்காயம், மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, கொத்தமல்லி பொடி, உப்பு, சாட் மசாலா, கரம் மசாலா இதெல்லாமும் வதக்கிட்டு அப்புறம் இந்த கிழங்கு மசிச்சது இருக்கு இல்லையா, அதையும் போட்டு கொஞ்சமா லேசா வதக்கிட்டோம்னா அந்த பச்சை வாசம் கொஞ்சம் கூட இல்லாம இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இப்போ இதை அதில் மிக்ஸ் பண்ண போறீங்க? ஆமா, இதெல்லாம் வதக்கி ரெடியா உப்பு போட்டு இதெல்லாம் வதக்கி ரெடியா வச்சு இப்போ அதை போடுங்க. மிக்ஸ் கொத்தமல்லி தலையும் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தலை இல்லாதனால நான் போடல. இதை நம்ம உருளைக்கிழங்கு ஒரு சிலர் பெரியவங்கலாம் சாப்பிட மாட்டாங்க இல்லையா, ஆமாம், அதுக்காக நான் கருணக்கிழங்கு இல்லை கருணக்கிழங்குலாம் நீங்கள் எப்போதும் உருளைக்கிழங்கு தான் கட்லெட் செய்வாங்க, நீங்கள் கருணக்கிழங்கெல்லாம் செஞ்சு பார்க்குறீங்க. ஆமாம், இதுவும் நல்லா இருக்கும். ஓ, கலரே மாறிடுச்சு இப்போது. பச்சை பட்டாணியும் கூட சேர்ந்து செய்றீங்க. இதை பிசைஞ்சிட்டு இப்போ நம்ம நல்லா தட்டிக்கிட்டு வடை மாதிரி தட்டுறீங்க இல்லையா? தட்டிட்டு க்ரம்ஸை போட்டு மிக்ஸ் பண்ணி செய்யலாம். இதில் ரெண்டும் போட்டுக்கலாம், தனியாகவும் க்ரம்ஸில் டிப் பண்ணியும். தோசைக்கல்ல பற்ற வச்சுட்டிங்களா? தோசைக்கல் அதில் ஒன்று தட்டி மேலே போட்டிருக்கு பாருங்கள். இப்போ இன்னொன்று தட்டி காமிக்கிறாங்க. இப்படி பிடிச்சிட்டு அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். அவ்வளோதான், ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே இது மாதிரி அப்படி செஞ்சுக்கோங்க. இப்போ அது க்ரம்ஸில் பெட் க்ரம்ஸில் அப்படி ஊற்றி ரொம்ப அமுக்கணும்னு விஷயம் இல்லை. அதில் போட்டுருங்க. நல்லா அப்படியே ஸ்லோ இதுலேயே வேகணும். உள்ளே இறக்கவே வெந்தது தான். மேலே நம்ம இந்த முருகல் இது வரணும், ப்ரௌனிஷாக வரணும். வைங்க. இப்போ பாருங்கள், நல்ல கலர் அப்படி வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கலர் ப்ரௌனிஷாக வந்திருக்கு பாருங்கள். இப்படி வரணும் ப்ரௌனிஷாக நல்லா. அப்படியே இங்கே ரொம்ப ஹையில் வைக்காமல் அப்படியே இது பண்ணாமல் உள்ளுக்குள்ளேயும் நல்லா முருகலாக வரும். அப்படியே எண்ணெய் ஊற்றி நம்ம நல்லா வேக வைக்கணும். அப்படியே ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ணணும். இது கட்லெட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு நம்ம தக்காளி சாஸுக்கு அது சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம கொடுக்கலாம். பச்சை பட்டாணியான உடனே செஞ்சிடலாம். காஞ்ச பட்டாணியாக முதல் நாள் நைட் ஊற வச்சிட்டோம்னா காலையில் நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுக்கலாம். பொதுவாக உருளைக்கிழங்கு போடுவாங்க, நம்ம உருளைக்கிழங்கு வேணான்னு சொல்லிட்டு புது தினசாக இதில் செஞ்சு பார்க்குறோம். பாருங்கள், எப்படி அழகாக வந்துருக்கு பாருங்கள் ரோஸ்ட்டாக. கொஞ்சம் பொறுமையாக நம்ம எல்லா சைடும் வேக விட்டு எடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நலந்தாலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் அமுக்குங்க. வேறு ஒரு வீடியோவில் அவங்க சந்திக்கலாம். பாய்.